அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய என்கரேஜ் தான் அவங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி அவங்கள மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணும் ஏற வைப்பாங்க. ஓகே, அப்ப அதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துடைய நியூ போஸ்டிங் ஸ்மார்ட் அச்சீவர்ல பேர் கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாமா? நம்ம நிறுவனத்துடைய நியூ ஸ்மார்ட் அச்சீவர் பி லக்ஷ்மி. கமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நிறுவனம் வரவச்சலாமா? நியூ ஸ்மார்ட் அச்சீவர் தீபன் ராஜ். நியூ ஸ்மார்ட் அச்சீவர் டி பிரவீன் குமார். கமாண்ட். நிறுவனத்துடைய நியூ ஸ்மார்ட் அச்சீவர் பி உஷா. ஜனாமூர்த்தி. கமாண்ட். அப்படின்னா நம்ம நிறுவனத்துல முதல் பதவியை வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏறி இருக்கிறாங்க. கரெக்டா? கண்டிப்பா சொல்றேன், இங்க நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்னா தான் அதோடைய சுவாரஸ்யம் என்னங்கிறது தெரியும். ஏதோ சொல்லுவாங்கல்ல, சக்கரைன்னு சொன்னா தெரியாது, தொட்டு அதை சுவைத்து பார்த்தால்தான் அதோடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும் சொன்னாங்க. கரெக்டா? இன்னைக்கு இந்த சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்னாலையும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் சொல்லி நம்ம நிறுவனத்துல முதல் போஸ்டிங்கை அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம நிறுவனத்தின் சார்பாகவும் சென்னை பிரான்ச் சார்பாகவும் நம்மளுடைய ஃபேமிலி சார்பாகவும் அவங்க எல்லாருக்குமே மேலும் மேலும் நல்ல ஒரு பேர் செகண்ட் ரவுண்ட் வருவாங்க. அதுல ஒரு சில பேரை மட்டும் பேச வச்சிடலாமா? இப்ப இங்க நிக்கக்கூடிய யார் எல்லாம் இருக்கலாம், அவங்க பேர் தெரியாது, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, யார் மூலியமா இந்த வாய்ப்பு எடுத்தாங்க, இன்னைக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு இந்த தருணம் அவங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, என் பேர் தீபன் ராஜ். நான் வந்து இங்கே தான் புறப்பாக்கத்துல இருந்தா வரேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எம் சக்திவேல் சாருக்கும் சென்னை பிரான்ச் மேனேஜர் சோமு சாருக்கும் ஜெயா மேமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
வந்தப்ப எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் சார் கிளாஸ் எடுத்தாரு, அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுது. டவுட்லாம் சசி சார் கிளியர் பண்ணாரு. நிதிஷ் சார் எனக்கு நல்ல கைடன்ஸ் பண்ணாரு. இவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நான் இப்போ ஸ்மார்ட் அச்சீவர் ஆயிருக்கேன். இன்னும் என் டீம்ல இருக்கிற தருண், ஆகாஷ் என்னை விட ஹையஸ்ட் போஸ்டிங்ல அவங்க இங்க வந்து நிற்பாங்க. நம்ம ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வராருன்னு தெரியாது, எப்ப போறாருன்னு தெரியாது. நிழல் மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, நிழல் போல மாதிரி நிழல் மாதிரி வர்றது போறது. ஆனா நல்ல ஆக்டிவா சூப்பரா அவரை பார்த்தா இன்னைக்கு இந்த லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுவார். அவருக்கு கீழே இன்னைக்கு ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ண சார்லஸ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சைவட் காலேஜில். நான் எங்கேருந்து வரேன்னா தாம்பரத்துலேருந்து வரேன், கொச்சூர்லேருந்து வரேன். இந்த வாய்ப்பு யார் கொடுத்ததுன்னா குணசந்தி மேம் தான் கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட லீடர் வந்து உமா மேமும் சசி சாரும் குரு சாரும் அவங்கள நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே டைமண்ட் வச்சு அடிப்பது நம்பி வந்த 2 பசங்களும் அவங்களும் இந்த மாரி பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களும் என்ன மாரி நெக்ஸ்ட் போஸ்டிங் இந்த மாரி பண்ணணும் ஆசை. சூப்பர் சூப்பர். நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் என்ன பார்த்ததும் கிடையாது, அவங்களும் நான் பார்த்தது கிடையாது. எனக்காக அவங்க ஒர்க் பண்றாங்க, அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் மாதா பிதா குரு தெய்வம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னா யாருன்னா எம் சோம் சார், நெக்ஸ்ட் ஜெயா மேம், சசி சார், உமா மேம். நெக்ஸ்ட் இந்த வாய்ப்பு வந்து என் தம்பி குமரேசன் தான் தந்தாங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ணக்குள்ள எனக்கு எதுவுமே புரியவே இல்லை இதை பத்தி. அப்ப அவங்க ஜாயின் பண்ணக்குள்ள என்னடா அமௌண்ட் கட்டுற தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனையே நான் கன்வின்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவன் சொல்லக்குள்ள எனக்கு புரியல. இங்க வந்து இங்க எல்லாம் சார் பேசுறதை பத்தி தான் எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சுது. அதை வச்சுதான் நான் இது உள்ள வந்தனே. எல்லாரும் பிப்ரவரி 14 அப்ப தைப்பூசம் எங்க போனீங்க? கோவில் போனீங்களா? முருகர் கோவிலுக்கு. ஆனா நான் அங்க போகல, முருகர் கோவில இங்க வந்து ஃபிக்ஸ். அதுக்கப்புறமா பிரதாப் சாருக்கும் கிருஷ்ணன் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட பிறந்தவங்க தங்கச்சி தம்பி இருக்காங்க. அம்மா வந்து கம்பெனி ஒர்க் தான் போறாங்க, அப்பா வந்து டைலர். அம்மா கம்பெனி ஒர்க் போன காரணம் வந்து அப்பாவுக்கு நான் 4th படிக்கக்குள்ளேயே கை உடைஞ்சிச்சு. அதனால கம்பெனி ஃபீல்டுக்குள்ள போனாங்க. இன்னமும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களால நிக்க முடியல கம்பெனி லைஃப் விட்டு. ஏன்னா பசங்களுக்காக நம்ம தான் ஓடணும்னு இன்னமும் ஓடி உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா நான் படிச்சு போனாலும் மாறும் நினைச்சேன், ஆனா மாறவே இல்லை. ஆனாலும் அப்படியே கம்பெனி போயிட்டே இருந்தேன். காலேஜ் போயிட்டே கம்பெனிக்கு போனேன். லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்த அப்புறமும் ரெகுலரா கம்பெனிக்கும் போவேன், காலேஜுக்கும் போவேன். கம்பெனி போகக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க, காலேஜ் போயிட்டே எப்படி கம்பெனிக்கு போற, நீ படிச்சு வெளில வருவியா, காசை பாத்தீங்கன்னா உனக்கு படிப்பு ஏறாது,
அதுக்குள்ள நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல என்னால ரெண்டுத்தையும் முடியும்னு சொல்லிட்டு காலேஜ்ல எல்லா செமஸ்டர்லயும் ஆல் பாஸ் ஆகி வெளியே வந்தேன். அதுல வெளியே வந்த மாதிரி இந்த பிசினஸ் ஸ்கூல்லயும் நான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிப்பேன். நெக்ஸ்ட் நான் இங்க வந்து நான் நிக்கிற மாதிரி என் டீமையும் டெவலப் பண்ணி எல்லாரையும் அடுத்த போஸ்டிங் வந்து நிக்க வைப்பேன். அதுல வந்து அதுல பாட்டு பாடுக்குள்ள அம்மா சென்டிமெண்ட்ஸ் வச்சு பசங்களை கூப்பிட்டு வருவாங்கல்ல, அப்ப வந்து எங்க அம்மா கேட்பாங்க, அதுல பாரு அந்த பிள்ளைங்க எப்படி அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து ஸ்டேஜ்ல நிக்க வச்சு எவ்வளவு இது பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி, நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் அம்மா கிட்ட கிண்டலா சொல்லுவேன், அம்மா நீ என்ன சேர்த்து விடுதுன்னா மியூசிக் கிளாஸ் கூட்டு போய் சேர்த்து விடுதுன்னா நான் என்னால அந்த ஸ்டேஜ் ஏறி இருப்போமா, அந்த இங்க நம்ம கிட்ட அது இல்ல, அதனால நான் போல அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைமண்ட் அடிச்சு இங்க எங்க அம்மா கூட்டு வருவேன். குமரேசனை தெரியும். குமரேசன் வந்ததுல இருந்து கடுகு சிறுசா இருந்தாலும் காலம் பயங்கரமா இருக்கும். ஆனா அது எங்க இருந்துடா வந்துச்சுன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது. கரெக்டா? அக்காட்ட இருந்து பாதி தான் இன்னைக்கு அக்காவே இறக்கி இருக்காப்ல. அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாய்ப்பு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நெருங்கிய ரிலேஷன். என்ன ஆனாலும் உயிரே போனாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்துல கண்டிப்பா பிசினஸ் ஈஸியா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஓகே, கண்டிப்பா லட்சுமி மேடம் வந்து சூப்பரா பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுத்துறேன்.